Hello guys, இன்னைக்கு நம்ம வந்து Gib Cotter joint 3D diagram எப்படி வரைய போறோம்னு பார்க்க போறோம் AutoCADல. ஸோ எப்பவுமே 3D diagram வரையும் போது ஸ்டார்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பிளேன். ஸோ நமக்கு வந்து இங்க டாப் பிளேன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப் பிளேன்ல கொடுத்துருக்கனால நம்ம வந்து என்னன்னா அதை ஃப்ரண்ட் பிளேனுக்கு மாத்திக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் பிளேனுக்கு மாத்திட்டு 2D வயர் ஃப்ரேம்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம என்னன்னா யூனிட் செட் பண்ணிக்கிறோம். யூனிட்ஸ் வந்து எம்எம்ல கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ நம்ம எம்எம்ல செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து லிமிட்ஸ் வந்து இது லேண்ட்ஸ்கேப்ல இருக்கா நான் வந்து ஏ4 ஷீட்டோட லேண்ட்ஸ்கேப் சைஸ் எடுத்துக்கிறேன். நான் லேண்ட்ஸ்கேப் சைஸோட நம்பர் வந்து 297 210. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 4 குறைய போகிறோம். கிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்ல 4 குறைய போகிறோம். ஸோ 4 குறையிறதுக்கு லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிட்டு ஹரிசாண்டலா ஒரு லைன் போட்டுக்கிறேன். 127 என்டர், மேல 12 என்டர், 147 என்டர், 12 என்டர், 50 என்டர், 38 என்டர், 50 என்டர், 12 என்டர், 147 enter, 12 enter, 127 enter, அதுக்கப்புறம் லாஸ்டா 38 enter. ஓகே, டபுள் என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா 4க்கு வரைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம 3D கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3D கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரே இமேஜாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ரீஜியனுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஒரே செக்மெண்டா மாத்தியாச்சு. ஓகே, மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் கொடுத்துட்டு இதை பிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 38. ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் பண்ணதை பார்க்கறதுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன வரைய போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் ராட் வரைய போறோம். ஸோ ஸ்கொயர் ஷேப் ராட் வரையறதுக்கு என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் நம்ம 2Dக்கு மாத்திக்கலாம். ஸோ 2Dல வந்து இது வந்து நம்ம எதில் வரைய போறோம்னா ஃப்ரண்ட் வியூல தான் வரைய போறோம். ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கலாம். ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஓகே, லைன் கமாண்ட். நம்ம லைன் கமாண்ட் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். இல்லை சிம்பிளாக வேகமாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ரெக்டாங்கிள் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் கமாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷன் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு 148 என்டர், அதுக்கப்புறம் 38 என்டர். ஒரு ரெக்டாங்கிள் வந்துடும். அவ்வளோதான். நம்ம என்னென்னா ரெக்டாங்கிளுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ண போறோம்னா நம்ம ரீஜியனுங்கிற கமாண்ட் மூலமா ரீஜியன் பண்ணிடலாம். ஓகே, ஒரே மாதிரி மாத்தியாச்சு. இப்போ வந்து என்னன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் கொடுக்க போறோம். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் கொடுத்துட்டு பிக் பண்ணிட்டு என்டர். ஓகே, இப்போ ஹைட் எவ்வளோன்னு கொடுக்க போறோம். ஹைட் வந்து 38. ஓகே, நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன வரைய போறோம்னு பார்த்தீங்கன்னா கிப் வரைய போறோம். கிப் அண்ட் காட்டர், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு தான் ரொம்ப மெயின். ஸோ அதை நம்ம வரையணும். ஸோ வரைகிறதுக்கு இது வரைகிறதுக்கும் அதே ஃப்ரண்ட் பிளேனில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பிளேனில் வச்சுட்டு வரைய போகிறோம். ஸோ நம்ம வரைகிறதுக்கு லைன் கமாண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே 35 என்டர், 16 என்டர், 14 என்டர், 62 என்டர், 14 என்டர், 16 என்டர், 40 என்டர். இப்போ லாஸ்டா நம்ம இதை கொண்டு வந்து இங்கே லாஸ்ட் இந்த எட்ஜில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகே,
ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா வரைஞ்ச இந்த கிப்ல இருந்து இந்த ஸ்லாண்டிங்காக இருக்க இந்த லைனை மட்டும் நம்ம என்னன்னா காப்பி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ காப்பி கமாண்டை கொடுத்துட்டு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நேராக ஒரு லைன் வரைய போகிறோம். வெர்டிக்கலில் நேராக ஒரு லைன் வரைய போகிறோம். ஸோ அந்த லைனோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 136. டபுள் என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னன்னா இந்த லைனை மூவ் பண்ணி கொண்டு வந்து இதோட மிட் பாயிண்டில் வச்சு இங்கேருந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. 22க்கு நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து த்ரூவாக அந்த லைனை இழுத்து விட்டுக்கோங்க. கீழே இருந்து த்ரூவாக ஒரு லைனை இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்டெண்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் கமாண்டை கொடுத்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்தது ட்ரிம் கமாண்ட். ட்ரிம் கமாண்டை கொடுத்து இந்த தேவையில்லாத இந்த ஆப்ஜெக்ட்ஸை ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ஓகே, 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறோம். 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே வச்சு ஓகே கொடுத்தாச்சு. அகைன் அதே 3 பாயிண்ட் ஆர்க் கொடுத்து கீழே லைட்டாக ஓகே. இப்போ வந்து ட்ரிம் கமாண்டை கொடுத்து அகைன் தேவையில்லாத இது ஃபுல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்றோம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மூவ் பண்ண போகிறோம். மொத்தமாக இதை காட்டரை நம்ம மூவ் பண்ண போகிறோம். காட்டரை வந்து மூவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிப்போட இந்த சென்டரில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஆப்ஜெக்டாக வரணும். அதுக்கு வந்து என்னென்னா இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ரீஜன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் கொடுத்து இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டிய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் ராடுங்கிற ஒன்று வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஸ்கொயர் ராடை நம்ம தூக்கி கொண்டு போய் ஃபோர்க்கோட எட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ எதை பிடிச்சி மூவ் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. உங்களுக்கு இப்படி தான் வரும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டாப் வியூக்கு போக போகிறோம். டாப் வியூக்கு வந்தாச்சு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. டாப் வியூக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ என்னன்னா இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். ரெக்டாங்கிளோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47 என்டர் 12 என்டர் ஒரு ரெக்டாங்கிள் வந்திருக்கும். இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ண போறீங்கன்னா மூவ் பண்ண போறீங்க. மூவ் பண்ண எங்கேருந்து மூவ் பண்ண போகிறோன்னா இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம மூவ் பண்ண போகிறோன்னா 42. ஓகே, 42க்கு நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து SW ஐசோமெட்ரிக்குங்கிற வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக தெரியும். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காப்பிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் கமாண்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து சப்ராக்ட் அவுட்டர் ஆப்ஜெக்ட் என்டர் இன்னர் ஆப்ஜெக்ட் என்டர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த காப்பி பண்ணி எடுத்த இந்த ஸ்கொயர் ராடை என்ன பண்ண போகிறோன்னா மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணி கொண்டு வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தோமோ அதே இடத்துல இதை வந்து கொண்டு வந்து வைக்க போகிறோம். அகைன் சப்ராக்ட். இப்போ வந்து எதை நம்ம வச்சு சப்ராக்ட் பண்ண போகிறோம்னா இந்த இது
அவுட்டர் ஆப்ஜெக்ட் பிக் பண்ணிட்டு என்டர், இன்னர் ஆப்ஜெக்ட் பிக் பண்ணிட்டு என்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்க கரெக்டாக வந்திருக்கும். கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த இதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். மறுபடியும் மூவ் கமாண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை பிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கேன். சரி, வச்சாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்ட்டு ஃப்ரண்ட் வியூலையும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு கிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு டயக்ராமோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா உங்களோட டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதோட போன வீடியோ இதெல்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட பிளேலிஸ்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் மிச்சம் இருக்கிற டிராயிங்ஸை வந்து நீங்கள் வரைஞ்சி கற்றுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.